திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளை நாம், அவர் மந்தை நாடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நம்முடைய தேசத்தினுடைய குடியரசு தினத்தை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். 77வது குடியரசு தினத்தை நினைவு கூறக்கூடிய இந்த நாளில்தாமே நம்முடைய தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக மன்றாடுவோம். நம்முடைய தேசத்தை ஆளக்கூடிய தலைவர்கள் நம்முடைய நாட்டின் தேசிய ஒருமைப்பாட்டை, ஜனநாயகத்தை காக்கக்கூடியவர்களாக தங்களுடைய சுய நலத்தை முன்னிறுத்தாமல் மக்களின் பொது நலனை முன்னிறுத்தி மக்கள் மீது நல்லாட்சி செலுத்தக்கூடிய நல்ல தலைவர்களாக அவர்கள் இருக்க, எந்த காலத்திலும் மக்கள் மீது அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை, தங்களுடைய கருத்துக்களை திணிக்காமல் மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி நல்லாட்சி புரிந்திட இறைவன் தாமே அனைத்து தலைவர்களையும் ஆசீர்வதித்து அருளும்படியாக சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே
இந்த தெய்வீக திருப்பலியானது மெர்சி பிறந்தநாள் நன்றி பலியாகவும் நல்லதொரு திருமண வரன் அவருக்கு அமையும்படியாகவும் சிறப்பாக இந்த பலியிலை மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது வியத்தகு திட்டத்துக்கு ஏற்ப எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தும் நீர் எங்கள் நாட்டுக்காக உம்மிடம் கொண்டு வரும் எங்கள் வேண்டல்களை கனிவுடன் ஏற்றருளும். இவ்வாறு எம் நாட்டு தலைவர்களின் ஞானத்தாலும் குடிமக்களின் ஒருமைப்பாட்டாலும் நல்லிணக்கமும் நீதியும் உறுதிப்படுத்தப்பட்டு மனித வாழ்வு அனைத்தின் மேன்மை காக்கப்படுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நீயே என் மக்கள் இஸ்ரேலுக்கு ஆயனாயிருப்பாய். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய மற்றும் 10. அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லோரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். 30 வயதில் அரசரான தாவீது 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். எபிரோனில் தங்கி யூதாவை 7 ஆண்டுகள் 6 மாதங்களும், பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் யூதாவை 33 ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார். அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மண்ணின் மைந்தர் எபேசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கே வர முடியாது, பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள், அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர். இருப்பினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர். தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவரோடு இருக்கும். முற்காலத்தில் பற்றுமிகு அடியோருக்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களின் நின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவன் உயர்த்தினேன். பல்லவி. என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவரோடு இருக்கும். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திரு தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். பல்லவி. என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவரோடு இருக்கும். என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். அவன் கையை கடல் வரைக்கும் அவன் வலக்கையை ஆறுகள் வரைக்கும் எட்ட செய்வேன். பல்லவி. என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவரோடு இருக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வசனங்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது. சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த சுவிட்சை போடுங்க, பாக்ஸ் சுவிட்ச். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அருமையானதொரு படிப்பினையை கற்றுத்தருகின்றார். இயேசுவினுடைய வல்ல செயல்களை கண்ட மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை பழித்து பேசுகிறார்கள். அவர் பேய்கள் ஓட்டுவதை கண்டு அதனால் இயேசுவுக்கு நல்ல பெயரும் புகழும் பெருகுவதை கண்ட அந்த மறைநூல் அறிஞர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. தங்களை விட இயேசுவுக்கு அதிகமான பெயரும் புகழும் கிடைக்கின்றனவே என்கின்ற அந்த ஒரு பொறாமையால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு செய்த அந்த வல்ல செயலை, அந்த அரும் அடையாளத்தை அவர்கள் அதிலே ஒரு குறையாக அதனை பார்க்கிறார்கள். பேய்களின் தலைவனை கொண்டு தான் பேய்களை ஓட்டுகிறான், இதிலே இறை வல்லமை எதுவும் கிடையாது, எனவே நீங்கள் இயேசுவை நம்ப வேண்டாம் என்கின்ற விதத்திலே ஒரு பொய்யான அவப்பெயரை இயேசுவின் மீது சுமத்த நினைக்கிறார்கள் மறைநூல் அறிஞர்கள். அவர்களுக்கு தகுந்ததொரு பாடத்தை இயேசு கற்றுக் கொடுப்பதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் என்கின்ற அருமையானதொரு சொல்லாடலும் நாம் வாசித்தோம். அன்பு மக்களே, நம் அனைவருமே இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரிலும் உறைந்திருக்கிறார். நம் தூய ஆவியார் தங்கும் ஆலயமாக இருக்கிறோம். இப்படி இருக்கின்ற போது நாம் ஒரு மனிதரை பழித்துரைக்கிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதரை குறித்த தவறான செய்திகளை மற்றவர்களிடத்திலே சொல்லுகிறோம் என்று சொன்னால்,
ஒருவர் மீது பொறாமை கொண்டு அவர்கள் மீது தவறான பழிப்புரைகளை நாம் சொல்லுகின்ற பொழுது நாம் அந்த மனிதரை பழித்துரைக்கவில்லை, அந்த மனிதரில் உரைகின்ற தூய ஆவியானவரை பழித்துரைக்கிறோம். கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட, கடவுளின் உருவாக்கப்பட்ட அந்த மனிதரை, இறைவனை, தூய ஆவியாரை நாம் பழித்துரைக்கிறோம். அப்படிப்பட்ட பழிப்புரைக்கு மன்னிப்பே கிடையாது என்பதைத்தான் அருமையாக இன்றைய நாளிலே, இன்றைய நற்செய்தியிலே சுட்டி காட்டுகின்றார். அன்பு மக்களே, நாம் இனி நம்முடைய வாழ்க்கையிலே யாரை குறித்தாவது அவதூறு பேசுகிறோம் என்று சொன்னால், அல்லது பொறாமை கண் கொண்டு அவர் மீது நாம் பார்த்து மற்றவர்களிடத்திலே அவரை குறித்து தவறாக பேசுகிறோம் என்று சொன்னால், முதலிலே நாம் நம்முடைய மனதிலே நினைத்து கொள்ள வேண்டியது, நாம் அந்த மனிதரை குறித்து அவதூறு பேசவில்லை, நாம் தூய ஆவியானவரை குறித்து அவதூறு பேசுகிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே நாம் வாழுகிற பொழுது நிச்சயமாக யாரை குறித்தும் எப்படிப்பட்ட அவதூறையும் பழிச்சொல்லையும் நாம் சொல்ல மாட்டோம். நாம் செய்யக்கூடிய பல தவறுகளில், பல பாவங்களில் மிக முக்கியமான பாவமாக இருப்பது இப்படிப்பட்ட பிறரை குறித்த அவதூறு, பிறரை குறித்த பழிச்சொல், பிறரை குறித்த தேவையற்ற வார்த்தைகள். பல நேரங்களில் 2-3 பேர் சேர்ந்து பேசுகிற பொழுது அங்கே நம்முடைய உரையாடலின் மைய பொருளாக இருப்பது அங்கு இருக்கக்கூடிய அந்த 2-3 பேர்களை குறித்த செய்தி அல்ல, மாறாக அங்கு இல்லாத இன்னொரு நபர்தான் அங்கே பேசு பொருளாக இருக்கின்றார். பல நேரங்களில் அவரை குறித்த நல்ல செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வதில்லை, மாறாக அவரை குறித்த தவறான செய்திகளை, பழி சொற்களைத்தான் நம்முடைய அந்த உரையாடல்களிலே அதிகமாக நாம் பகிர்ந்து கொள்கிறோம். அன்பு மக்களே, நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரையும் பழித்துரைக்கவில்லை, யாரை குறித்தும் யாரிடமும் அவதூறாக பேசவில்லை. அவர்களுடைய செயல்பாடுகள் தவறாக இருக்கின்ற பொழுது அவர்களை கண்டித்து திருத்தினாரே தவிர, நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தாரே தவிர, எந்த சூழ்நிலையிலும் நம் ஆண்டவர் யாரை குறித்தும் பழி சொல்லை பேசியது கிடையாது, யாரையும் பொறாமை கண் கொண்டு பார்த்தது கிடையாது. நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவரை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் வெறுமனே பெயரளவு கிறிஸ்தவர்களாகத்தான் இருப்போம். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று நம்முடைய பெயரிலே நாம் கிறிஸ்துவை தாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதனை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட பழி சொற்களை, பிறரை குறித்த அவதூறுகளை நாம் பேசி நிற்கின்ற பொழுது அங்கே கிறிஸ்து மறைந்து போய்விடுகிறார். நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக நம்முடைய மனித இயல்பை வெளிப்படுத்துபவர்களாக மாறிவிடுகின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்த்து, சீர்தூக்கி பார்த்து, என்னிடத்தில் பிறரிடத்தில் காணப்படக்கூடிய செயல்பாடுகளை குறித்து பழிச்சொல் பேசக்கூடிய, அவதூறு பேசக்கூடிய பண்பு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். பிறரை அவருடைய நல்ல செயல்களை பாராட்ட முடியவில்லை என்றாலும் கூட அவரை குறித்த பழிச்சொற்களை மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளாமல் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்கிற பொழுது நிச்சயமாக நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட நல்லதொரு வாழ்வு வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இறைவனுடைய அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு பாயாண்டவனே, உம்பளியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு பாயாண்டவனே, உம்பளியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோ, பூவாக மனமேச
வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம். பூவாக மனமேச வைத்தோம். புதிரான வாழ்வை எதிரானதாலே, புதிரான வாழ்வை எதிரானதாலே பொலிவாக செய்வாய் ஆண்டவனே. உமருளோடு அழைப்பாய் மாபரனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தங்கள் அர்ப்பணத்தின் அடையாளமாக உமக்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். எங்களது இறைப்பற்றுள்ள காணிக்கை திருமகனின் நிலையான பலியோடு ஏற்றுக்கொள்ளப்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உள்ளமென்னும் கோவிலில் உறவென்னும் தீபமே. வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே, உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே அருளின் வடிவே, அடியேன் இல்லம் வா. உறவின் தெய்வமே, என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே, என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. துன்பமெனும் வேளையில் அன்புடன் அழைக்கவே, துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே. இறைவனே இயேசுவே, இதயம் எழுந்து வா. நாதனே நேசனே, பாசமாய் நீ வா. உறவின் தெய்வமே, என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே, என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. அன்பு மக்களே, நாளை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை. நாளை தினம் வழக்கம் போல நாளை மாலையில் நம்முடைய அந்தோணியார் சிற்றாலயத்தில் வைத்து திருப்பலி நடைபெறும். நாளை காலையில் திருப்பலி நடைபெறாது.
வருகின்ற வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதி தாப்பாத்தி புனித அந்தோணியார் திருத்தலத்தில் 2ஆம் திருவிழா. அன்றைய நாளிலே நம்முடைய பங்கிலிருந்து திரையாக சென்று அந்த திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கின்றோம். எனவே அன்பு மக்கள் அனைவரும் கலந்து திருவிழா திருப்பலியிலே பங்கேற்று இறையாசிர் பெற அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். மாலை 5:30 இங்கிருந்து நாம் புறப்பட வேண்டும். எனவே அதற்கு அன்பு மக்கள் தயாராகும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொண்டுள்ளோ. பணியில் அவர் காட்டிய எடுத்துக்காட்டை நாங்கள் பின்பற்றவும் விண்ணரசில் நுழைந்திட தகுதி பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நம்முடைய தேசத்தின் குடியரசு நாளாகிய இன்று தாயாம் திரு அவை சிறப்பு ஆசி வழங்குகின்றது. சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஒரே குடும்பமாக இணைக்கப்பட்ட நாடாக திகழ நம்மை அழைத்த தந்தையாகிய கடவுள் நீங்கள் நம்பிக்கையில் உறுதியும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியும் அன்பு செயலில் ஈடுபாடும் கொண்டிருக்க செய்வாராக. நம் வாழ்வில் பங்கேற்க வந்த இறை மகன் உங்கள் உதட்டாலும் உள்ளத்தாலும் வாழ்வாலும் நீங்கள் அவரை போற்றும் பொருட்டு விண்ணக அருளை நிறைவாக பொழிவாராக. தந்தை மகனாகியோரின் அன்பின் பிணைப்பான தூயாவியார் தமது அன்பில் எல்லா குடிமக்களையும் ஒன்றுபடுத்தி தங்கள் ஏக்கங்களின் உண்மையான நிறைவை அவர்களுக்கு வழங்குவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மகிழுதம்மா துயர் கரைகள் மறையுதம்மா. உள்ளமும் துள்ளுதம்மா உந்தன் தாய்மை நினைவாலே. அம்மா இதயம் மகிழுதம்மா. தாயினும் போதினிலே மனத்தானும் தேடுதம்மா. தாயினும் போதினிலே மனத்தானும் தேடுதம்மா. ஈன்று தாயும் போற்று முந்தன் பாதம் பணிந்திடுவேன். அம்மா இதயம் மகிழுதம்மா. துயர் கரைகள் மறையுதம்மா. உள்ளம் துள்ளுதம்மா உந்தன் தாயை நினைவாலே. அம்மா இதயம் மகிழுதம்மா. நம் பங்கு தந்தையின் உடலுள்ள ஆன்மசர நலனுக்காகவும் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும்படியாகவும் நம்ம ஊருடைய உடலுள்ள ஆன்மசர நலனுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜோமாலை அன்னையே, புனித ஜோமாலை அன்னையே, புனித ஜோமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.